மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க. எல்லா போலீஸ்காரங்களும் எனக்கு ஏன் இது பண்ணி தொல்லை கொடுத்துட்டு தான் இருக்கீங்க? காட்டுக்குள்ள உட்காந்தாலும் எனக்கு சார் கூட்டிட்டு போய் சார் கிட்ட போடுறீங்க சார், பதில பேச சார். என்ன 5 பேர் தூக்கிட்டு போறீங்க, தனியா வந்து நிக்கணும் என்கிட்ட, இப்படி எல்லாம் கோழைத்தனம் காட்டக்கூடாது, நீங்க என்ன ரவுடியா என கடுமையான முறையில் இளைஞர் ஒருவர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உதவி ஆய்வாளர் ஒருவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தேசிய கொடி நான் தூக்கூடாதா? ஞாயிற்றுக்கு தானே நான் தூக்குறேன். நீங்க என்ன கூட்டிட்டு போய் ஸ்டேஷன் 5 பேர் என்ன கூட்டிட்டு போய் தூக்குறீங்க. தனித்தனியா வரணும், தப்புன்னா பண்ணணும், புரிஞ்சுங்களா? தனியா வந்து நிக்கணும் என்கிட்ட, சரிங்களா? இதெல்லாம் வந்து கோலத்தனம் காட்டக்கூடாது. உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நீதிபதிகள் மாட்டிக்கொள்வார்கள், இந்த பம்பல் எல்லாம் என்னிடம் வேண்டாம் என கடுமையான வார்த்தைகளால் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர்தான் கோவை கரும்பு கடை பகுதியை சேர்ந்த முகமது ரிஸ்வான். இந்த பம்பல் எல்லாம் இங்க வேண்டாம், இதெல்லாம் வேகாது, சரிங்களா? இந்த இப்ப பம்பர பம்பல் எல்லாம் வேண்டாம். என்ன கலை இவ பத்தி எனக்கு தெரியும், சரிங்களா? போலீஸ் எப்ப இப்படி தசை மாறுவீங்கன்னு தெரியும், புரிஞ்சுங்களா? நான் நியாயத்தை கேட்டு வந்திருக்கேன். நீ அடுத்தது சிஎம் முன்னாடி தேசிய கொடியோட போய் நிற்பேன், என்னால முடியும். எங்கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. உங்க கோர்ட்ல இருக்கிற நீதிபதிகள் எல்லாம் லாக் ஆயிடுவாங்க, பாக்குறீங்களா? உங்க நீதிபதிகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, எல்லாம் லாக் ஆயிடுவாங்க. ஹைகோர்ட்டுக்கு தெரிஞ்சுன்னா, ஹைகோர்ட்டு தெரிஞ்சா சங்கு தான், பாக்குறீங்களா? ஊதிடுவாங்க சங்கு, எல்லாத்துக்கும் மெமோடிப்பாங்க, பாக்குறீங்களா? இவர் மீது ஆர்எஸ்புரம் காவல் நிலையத்தில் போக்குவரத்து வழக்கு நிலுவையில் உள்ளதாக தெரிகிறது. அந்த வழக்கை தன் மீது பொய்யாக போடப்பட்டதாக முறையிடும் ரிஸ்வான், குனியம்புத்தூர் காவல் நிலையத்தில் தன் மீது வேறொரு நபருடன் சேர்ந்து செயின் பறிப்பு வழக்கு போடப்பட்டுள்ளதாகவும் அந்த நபர் யார் என்று தனக்கு தெரியாது என்று மனுவாக எழுதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்து வந்திருந்தார். அதேபோல 2019ஆம் ஆண்டு கஞ்சாவை திறந்ததாகவும் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் தன் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை நியாயமாக விசாரிக்க வேண்டும் என மனுவாக எழுதி வந்து அதனை ஆட்சியரிடம் நேரில் சந்தித்து கொடுப்பதற்காக முகமது ரிஸ்வான் வந்திருந்தார். அப்போது அவரை மனு அளிக்க உள்ளே காவல்துறை அனுமதிக்கவில்லை என குற்றஞ்சாட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாதுகாப்பு பணிக்கு இருந்த உதவி ஆய்வாளருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இது வழக்கமான மக்கள் குறைதீர் முகாமில் மனு அளிக்க வந்த பலரது மத்தியிலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எங்கிருந்து வரீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க சார்? என் மேல கோர்ட்ல இருக்கிற போஸ்கோ கோர்ட் நீதிபதி இல்ல, போஸ்கோ கோர்ட்ல சாட்சிகள் எல்லாம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அந்த நீதிபதி வந்து எல்லா நியாயத்தையும் சொல்லியாச்சு. கோர்ட்டோடைய ஃபுட்டேஜ் பதிவு இருக்கு, பைக்கை காட்ட மாட்டேங்கிறீங்க. இன்னொருத்த ஏற்கனவே கொலை கேஸ்ல இருக்கா, கூட்டிட்டு போய் செயினத்தைன்னு சொல்லி என் மேல கேஸை போட்டிருக்காங்க. கோர்ட்டுடைய அத்தனை எவிடன்ஸ் இருக்கு. நீதிபதி முன்னாடி போய் தேசிய கொடி எடுத்துட்டு போய் நின்றுட்டேன். எடுத்துட்டு போட அந்த நீதிபதிக்கு எந்த பதிலுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க தப்புன்னா எனக்கு தண்டனை கொடுங்க, நீங்க ஏன் ஒரு தலைபட்சமா விசாரிக்கிறீங்க? நான் எல்லாமே நான் கேட்டாங்க. பேர் எங்கிருந்து வரீங்க, என்ன வழக்குக்காக உங்களை கூட்டு போனாங்க? என்ன வீட்டில் இருந்தாங்க சார். என்ன வீட்டில் இருந்தேன்னா வா உனக்கு சின்ன ஒரு பெட்டிஷன் பேப்பரு உனக்கு 1 டன் போடுறேன்னாங்க சார். நான் எதுக்கு 1 டனுக்கு நான் எதுக்கு வரணும்னு 2017 கேட்டேங்க சார். கூட்டிகிட்டு போய் வச்சு எனக்கு ஏசி வந்து மாத கடைசிங்கிறங்காட்டிக்கு உன் மேலே கேஸை போடுற, சின்ன கேஸாக சொல்லி கூட்டிகிட்டு போய் விட்டு நான் நீதிபதிக்கிட்டே சொல்லிட்டேன், அழுது சொல்லிட்டேங்க சார். இந்த மாதிரி என் மேலே பொய் வழக்கு மேலும் போட்டே இருக்காங்க, என்னை வாழ விட மாட்டேங்கிறாங்க. எல்லாம் நான் சொன்னதுக்கப்புறம் எதா இருந்தாலும் கேஸை நடத்தி பார்த்துக்கோன்னாங்க. கேஸை நடத்தி நான் எல்லாம் பார்த்து ட்ரையலுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஆதார ப்ரூஃப் எல்லாம் பக்காவாக இருந்தோம். கம்ப்ளைண்ட் பதிவு ஒன்றா இருக்குது, சார்ஜ் ஷீட் ஒன்றா இருக்குது சார். எல்லாம் கடைசியாக உங்களை எப்போ கூட்டு போனாங்க சார்? என்ன கடைசியாக கரெக்டாக ஒரு தேசிய கொடி எடுத்துட்டு நான் கோர்ட்டுக்குள்ளே போனேன். எல்லா நீதிபதி முன்னாடி போய் கோர்ட்டில் நீதிபதி கேஸில் ஆஜராக போனீங்களா இல்லை வேற ஏதாவது ஆஜராக இருக்குதா? என்ன வழக்குலீங்க? எல்லாம் போஸ்கோ கோர்ட்டுங்க சார். அதுக்கப்புறம் அங்கே வந்து சாட்சிகள் எல்லாம் இல்லைன்னு சொல்லி எதுவும் போக்சோ வழக்கு இருக்குது? ஆமாங்க சார், பொய் வழக்கு சார். எல்லாம் ஆதாரம் இருக்கு. ஆதாரம் எதுக்காக, எந்த பிரச்சனை, எந்த வழக்குல போக்சோங்க சார்? மப்டியில் ஒரு போலீஸ்காரன் வந்தா சார். எனக்கும் போலீஸ்காரன் என்னன்னு தெரியல. நான் வந்து சுடுகாட்டுக்குள்ளே இருட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் இங்கே அது வந்து 5 பேர் வந்தாங்க சார். வந்து இதுக்குள்ளே நீ ஏன் உட்காந்துருக்கேன்னா, ஏன் சுடுகாட்டுக்குள்ளே வந்து உட்காரக்கூடாதா அப்படின்னு நான் கேட்டேன் சார். வந்து போட்டு என்னன்னா நான் டக்குன்னு நான் என்ன பண்ணிட்டு பிடிச்ச அவங்களே அடிக்க, நானும் அடிக்க. காவல்துறையினர் அடிச்சிங்களா? இல்லைங்க சார், காவல்துறை வந்து அவங்க மப்டியில் இருந்தாங்க சார். யாரு என்னன்னு தெரியல. கலர் ட்ரெஸ்ஸை போட்டு சும்மா ஒருத்தனை பிடிச்ச இது பண்ண அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை சார். அதுக்கப்புறம் போலீஸுங்கிறாங்க. நீங்கள் முன்னாடியே சொல்லணும்னா எல்லாம் கேட்டாது. அன்னைக்கு ஆரம்பிச்சிருந்து உன்னை எப்படி எதில் கொண்டு போய் சிக்க விட்டு நான் பண்ணணுமா பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு கேட்குறாங்க சார். கடுமையான முறையில் இளைஞர் ஒருவர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உதவி ஆய்வாளர் ஒருவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது.